என்ன செய்வது இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு கால சூழ்நிலையில் நம்ம கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான், என்ன செய்வது? என்னுடைய குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, குழந்தைகள்னால ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவி எங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல எங்கள் மேலதிகாரியோட ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்வது, நம்ம என்ன முடிவு எடுப்பது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய காரியங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்களா, எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக நம்ம வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய சித்தம் என்ன இந்த காரியத்தில், இந்த கடினமான பிரச்சனை நடுவில் நான் எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்கணும், அதில் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம திகைத்து நிற்கிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நம்மளுக்கு ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைகளில் என்ன செய்வது, தேவ ஆலோசனை எப்படி பெற்றுக்கொள்வது, வேதம் இதை குறித்து என்ன சொல்வது அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக நம்ம மத்தியில் மோகன் சிலாஸ்ரஸ் அண்ணன் வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணன். ஆனால் இன்னைக்கு பெரிய கேள்வியே எல்லார் மத்தியிலையும் என்ன செய்யறது அப்படின்றது தான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மேபி நம்ம ஒன்றா பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ரொம்ப தலையாய பிரச்சனை இல்லை, எல்லாரையும் பார்த்தா ஒரு கூட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது கையை தூக்குங்க அப்படின்னா எல்லாருமே கையை தூக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி இருக்குது. அதனால இந்த கடன் பிரச்சனை எப்படி கையாளுறது, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு அதை முதல்ல சொல்லுங்கள். சிக்கலான ஒரு கேள்வினா அது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை அது. நான் கொடுத்து போகிற இடங்களில் கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை பெற விரும்புகிறவங்க கை வைத்துங்கன்னு சொன்னால் 99% 1-2 பேரை தவிர எல்லாருமே கை வைத்துறாங்க. அது தொடர்ச்சியாக சிலருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதான் இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறி. பல வருடங்களாக ஏதோ ஒரு நேரம் இப்போ கடன் பிரச்சனை பட்டாங்க, அதில் அந்த விடுதலை பெற்று வந்துட்டாங்க, இப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய பேருடைய லைஃப் இல்லை. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனால் வேத புஸ்தகம் முழுவதிலும் அது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்போ கடன் பிரச்சனைலேருந்து எப்படி விடுதலை பெறுறது, கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கடன் வாங்கலாமா, இதுதான் நிறைய பிரச்சனை. கடன் வாங்கினால தான் இவ்வளோ நெருக்கடி ஆயிடுச்சு, கடன் வாங்கியிருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி வருது. சிலருக்கு கடன் வாங்கினாலே ஒரு பாவம், நீங்கள் பள்ளத்துக்கே போக முடியாது, அந்த குற்ற மனசாட்சி வேறு. அப்போ நம்ம என்ன செய்யறது, ஆண்டவர் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மத்தியில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நமக்கு சொல்யூஷன் பைபிளில் இருக்குது. அதான் நம்ம என்ன செய்யணும், எந்த பிரச்சனைக்குமே அதுக்குரிய பதில் வேதத்தில் தெளிவாக இருக்குது. நம்ம பொதுவாக என்னென்னா இங்கே ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதிலே நம்ம நிற்கிறதுனால தான் ரியலான அந்த சொல்யூஷன் நமக்கு தெரியல. வேத புஸ்தகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதுன்னு சொல்லி முழுமையாக அறிந்து கொண்டால் சுலபமாக எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதனால் இப்போ எல்லாத்துலேயுமே 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். சொன்ன மாதிரி ஒன்று கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு. சரி, வாங்காமல் எப்படி வாழ முடியும்? சில பேர் அதனால அவங்க வீடு கட்டுறதே கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது தான் அப்படி யோசிக்க வேண்டியது. நான் கடனே வாங்காமல் வீடு கட்டணும்னு சொல்லி அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தாக்கி அவங்க பணம் சேர்த்து முடிக்கிறதுக்குள்ளே அது பல மடங்காக அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறி போயிடும், கட்ட முடியாமல் லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க. இப்படி அந்த காரியங்கள் இருக்குது. ஆனால் வேறு என்ன சொல்லுன்னு தான் முக்கியமாக எல்லோரும் ஒரு வசனம் சொல்லுவாங்க. உபாகமம் 28 அதிகாரம், உபாகமம் 28 அதிகாரத்தில் 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு வாக்கு தத்தம் வேதத்தில். இது ஒரு வாக்கு கொடுக்குறார் ஆண்டவர். அதாவது கட்டளை வேறு, வாக்கு தத்தம் வேறு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்போ நீ கடன் வாங்குவதபடிக்கு கடன் கொடுக்கிறபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு வாக்குத்தத்தத்தை.
இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படியணும். அதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையான ஆசீர்வாதம் வராது. அப்போ ஒரு கட்டளைன்னு சொன்னாதான் அதை மீறும்போது அது பாவமாகிறது. அப்போ நீ கடன் வாங்கக்கூடாது, அது ஒரு பாவம்னு சொல்லி பைபிளில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை. அப்போ முதல்ல அந்த குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை பெறணும். இப்போ அதில் உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்னால், உபாகமம் 15 அதிகாரத்தில் ஆண்டு சொல்லிக்கிட்டே வரும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை அதெல்லாம் சொல்லிட்டு கீழே ஆண்டு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமல் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. நம்ம இந்த ஒரு வசனத்தை மட்டும் தான் பார்க்கிறது. இப்போ ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவனுக்கு நீ கடன் கொடுக்கணும். அப்போ அது கடன் பாவம்னு சொன்னா கடன் கொடுப்பாயாகன்னு எப்படி ஆண்டு சொல்லுவாரு? அப்போ அது பாவம்னு சொன்னா அப்போ அவன் கடன் ஆகலை, நீ கடன் கொடுன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய வசனத்தின்படி கடன் கொடுத்தா அவன் கடன்காரன் ஆகுறானே, அப்போ அது பாவம்னா நம்ம ஒருத்தர் பாவி ஆக்குறோன்னு தானே அர்த்தம். அப்போ கடன் பாவம்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறோம், அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தான் நினைக்கணுமே தவிர, இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ நம்ம ஏழைக்கு இறங்கும்போது அவர் நம்ம கடனாளின்னா அது பாவமா? அவர் பாவி ஆயிட்டாரா? அப்படி கிடையாது. அப்போ அதனுடைய ரியல் காரியம் என்ன என்பதை நம்ம விளங்கி கொண்டா நல்லது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்ற எவ்விதத்திலும் ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டோம். அன்பில் மட்டும்தான் கடன், வேற எதில் கடன் படக்கூடாதுன்னு. கடன் படாதிருங்கள், கடன் கொடுக்காதவங்களும் வாங்காதவங்கன்னு சொல்லப்படலை, கடன் படாதிருங்கள். இதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா முந்தின வசனம் பார்க்கணும். அந்த முந்தின அதனுடைய கோர்வையாக தான் அந்த வசனம் வருது. முந்தின அந்த சூழ்நிலையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்றதை பார்க்கணும். அப்பதான் உண்மையான அர்த்தம் தெரியும். நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தா கடன் பிரச்சனை மட்டும்தான் கண் முன்னால் நிற்கும். அப்போ இந்த வசனம் எங்கே சொல்லப்படுதுன்னா, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன் படாதிருங்க. செய்ய வேண்டியதும் செலுத்த வேண்டியதுலையும் அதுலதான் கடன். நீங்க கடன் நீ வரி செலுத்தணும், கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வீட்டு வரி கட்டணும், நில வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், அது அதிகாரிகளுக்கு நீ பயப்படணும். அவனுக்கு அதிகாரியாக வச்சிருக்காரு. இந்த ஆலோசனை சொல்லும்போது நீ அதில் கடன் படாத. நீ வரி கட்டலைன்னா கவர்மெண்ட்டுக்கு கடனாளி, அதில் இருக்காரு. கடமையை கரெக்டாக செய், அதில் தான் கடன் படாதுன்னு சொல்லி மட்டும்தான் நீ கடன் பட்டு இருக்கணும், நிறைய குறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தமே தவிர கடன் வாங்குறது வட்டிக்கு வாங்குறது அதை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படலை. அப்போ அதான் முக்கியமானது. அப்போ கடன் வாங்கலாமா? சிலருக்கு உடனே சந்தோஷம், உடனே கடன் வாங்கலாமா, எவ்வளோ வாங்கலாம்? இப்போ கடன் வாங்கினவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மனசு அளவில். அப்போ எதுக்கு வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ சொல்லுங்க, கடன் வாங்குறது பாவம் இல்லை. கடன் நம்ம ஒரு அவசரத்துக்கு வாங்கி கொள்ளலாம். ஆனால் நிறைய தேவைகள்னு ஒன்று இருக்குது, ஆடம்பர செலவுகள்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறது? சில பேர் ஒரு அவங்களோட ப்ரெஸ்டீஜுக்காக, அவங்களோட அந்தஸ்துக்காக, இல்லை ஒரு பொருட்கள் மேலே உள்ள ஆசையினால் எல்லாத்தையும் வாங்கி வைத்துக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. திருமணம்னா அது ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ சாதாரணமாக கடன் படுறது வேற, கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்வது வேற. இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, தனக்கு ஒரு வீடு வேணும், அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க. இப்போல்லாம் பல லட்சங்கள் ஆயிட்டு சென்னையில். வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 50% வரைக்கும் வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கட்டி, அப்போ அது லோன் வாங்கி தான் வாங்க முடியும். 50 லட்சம் சேர்க்க வரைக்கும் பண்ணியிருந்தா அது இவங்க சேர்த்து முடிக்கிறதுக்குள்ள அது 1.5 கோடி ஆயிரும். ஆமாம், அது 1.5 கோடி ஆகிப்பார். எப்படி வாங்க முடியும்? வாங்க முடியாது.
அதனால இவங்க ஒரு வீட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க. இவங்க சொந்தமாக வாங்கிட்டா வாடகை கட்டுற பணத்தை நீங்கள் பேங்கில் கட்டினாலே உங்களுக்கு வீடு சொந்தமாயிரும். அது ஞானமாக செயல்படுறது. அப்போ அது மாதிரி அதனால இது மாதிரி நீங்கள் செய்கிறது பிஸ்னஸ் தேவைக்காக நம்ம வாங்குறது. ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க. பிஸ்னஸ் செய்யும்போது ஒரு கேபிட்டல் அது போடும்போது இவங்ககிட்ட மொத்தமாக இருக்காது. அப்போ கொஞ்சம் பேங்க் நமக்கு லோன் கொடுக்குது. அதையும் சேர்த்து செய்யும்போது அவங்க வந்து பிஸ்னஸில் வளர முடியும். இது வந்து அது கரெக்டாக அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மாதம் வருகிற வருமானத்திலிருந்து அதை கட்டக்கூடிய அளவில் இருந்ததுன்னா நம்ம அவங்க பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளலை. அவங்க ஈஸியாக லைஃப் போய்கிட்டே இருக்கும். வாங்குவாங்க, கட்டுறாங்க, நமக்கு பொருள் சொந்தமாகுது, வியாபாரம் சொந்தமாகுது, அவங்களுக்கு லாபம் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு அதை கட்டி முடிக்கும்போது பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு வீடு சொந்தமாக இருக்கும். அது ஒரு பிளெஸிங் தான். ஆனால் வந்து சிலர் சிக்கி கொள்ளுவாங்க பிரச்சனை, கடன் பிரச்சனைக்குள்ள. கடன் பிரச்சனையில சிக்கிறது வந்து ஒரு கண்ணி மாதிரி தானா? ஒருவேளை நம்ம ஞானம் இல்லாமலோ? உண்மையில் அது நிறைய, அதுதான் தவறு. அந்த பாவத்தில் அது ஒரு பாவம் தான் சொல்லணும். அந்த ஒரு அது அடிமையாயிடுறாங்க. இப்போ கண்ட இடத்துல வட்டிக்கு பணம் வாங்குறது. யார் எவ்வளோ வட்டி கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு வட்டிக்கு அவசரமாக வாங்கி அப்புறம் வாங்குகிற சம்பளத்தில் 75% சில 90% வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கந்து வட்டி மனுஷங்கிட்ட வாங்கி அங்கங்கே வாங்கி வட்டி கட்டி. எனக்கு ஒரு பிரதர் தெரியும். பொதுவாக சம்பள நாள்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. மற்ற நாள் லீவ் எடுத்தாலும் அந்த நாள் லீவ் எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரதர் தெரியும். அவர் வந்து வேலை செய்கிறாரு, நல்ல சம்பளம். ஆனால் சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டார். என்னென்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு சேலரி போகலான்னு கேட்டேன். சேலரி நம்ம கையில் எங்கே வரும்? இவர் சேலரி வாங்க போகிற நாளில் இவர்கிட்ட கடன் வாங்க கொடுத்தவரெல்லாம் வாசலில் வந்து நிற்பாங்க. வாசல்லே பிடிச்சி பணத்தெல்லாம் வாங்கிக்கிறோம். இவர் கையில் 1 பைசா வீட்டுக்கு கொண்டு வர்றதில்லை. எல்லாம் வட்டிக்கே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு சாபம் மாதிரி. அது ஒரு சாபம். அப்போ அவர் வந்து அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார். கடன் பிரச்சனைன்ற கட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் தான் சம்பாதிக்கிற அந்த பணத்தினுடைய பிளெஸிங் அவருக்கு வரல. அதாவது மாதம் ஃபுல்லாக உழைத்து அந்த காசு வந்து அவர்களுக்கோ அவர்களோட குடும்பத்துக்கோ வந்து சேர மாட்டேங்குது. அது வந்து ஒரு கண்ணி. அந்த மாதிரி ஆகப்பட்டிருக்கிறவங்க. நாங்கள் சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போயிடுது, கடனுக்கே போயிடுதுன்னு இருந்தால் கட்டாயம் அவங்க அதை வந்து விடுதலை பெற்றே ஆகணும். இப்போ எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இது கண்ணி அமையுதுன்னு எந்தெந்த விதத்துலலாம் வந்து உங்க வழி தப்பி போய் இந்த தேவையில்லாத கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய என்ன சொல்ல போகிறதுன்னா, ஆடம்பரமான செலவு, தங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது, ஆடம்பரமான செலவு பண்ணுறது, அவசியமில்லாத செலவு பண்ணுறது, சிலர் இது அவசியம்தானான்னு யோசிக்காமலே செலவு பண்ணுறது, இதெல்லாம் அவங்கள கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதரை தெரியும். நல்ல விசுவாசி, மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க. நல்லா அது அவங்களுடைய லைஃப்பை பார்த்தாலே அவங்கள போல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்கள பார்த்தாலே நல்ல ஒரு அப்படி வாழணுன்ற ஒரு ஆசை வரும். நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அவங்க முழங்கால் நின்று பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறதெல்லாம். ஆனால் வந்து தம்பி எனக்கு ஒரு 5000 ரூபா கடன் வேணும், ஒரு 10,000 ரூபா கடன் வேணும், யார்கிட்ட வாங்கி கொடுங்கம்பாங்க. அப்போ நான் விசாரித்தா நிறைய அப்படி கடன், எல்லார்கிட்டையும் கடன் வாங்குகிற நல்ல வேலை இருக்குது. சம்பாதிக்கிற பணத்தில் 3/4 நான் வட்டிக்கே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன்னா நீங்கள் இவ்வளோ நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தரோடு இருக்கிறீங்க, இது மட்டும் என்னுடைய லைஃப்பை கூர்ந்து கவனிச்சா. அப்புறம் ஒரு கடைக்கு போனோம், அவங்கள்ட்ட நான் போயிருக்கேன் சில போனாக்கி, தம்பி இதை வாங்கணும்பா. அண்ணே இது எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டால், இது உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகும் தம்பி. 5 வருஷத்துக்காக இப்போமே வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி மூட்டை கட்டி சும்மா வீட்டில் வைக்கிறது. பயன்படுத்தாத ஒரு பொருளை அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அப்படி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமான் பயன்படுத்தாமல் சும்மா கிடக்குது. அப்போ அதுக்கு அதுதான் அவங்களுக்கு பொருள் ஆசை ஒரு கண்ணியா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயம். அவங்களுடைய அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு பொருள் மேலே உள்ள ஆசை, அதை வீட்டுக்கு கொண்டு வந்துடும் ஆசை அவங்கள கடன் பிரச்சனைக்குள்ளாக்கி அந்த பிரச்சனையிலே சிக்கியிருக்காங்க, வெளிவர முடியாமல். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து கடன் பட்டதில் அதை நியாயமாக சில அவசிய காரியத்துக்கு கடன் படுறவங்களும் இருக்காங்க, அனாவசியமாக கடன் படுறவங்களும் இருக்காங்க. நம்ம திருமணங்களை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன் நான். நிறைய பேர் அதில் தான் கடன் ஆகி வாழ்நாள் முழுவதும் கடன்காரங்களாக இருக்காங்க. ஒரு திருமணம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி எழும்பி நிற்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க.
ஸோ ஒருவேளை அவங்க திட்டமிட்டிருந்தா அந்த திருமணத்தை சிக்கனமாகவும் தங்களுடைய கையில் இருந்து செலவு பண்ணுற அளவுக்கு தங்களோட தகுதிக்குள்ள அதை நடத்தி முடிச்சு கடனாளியாக ஆகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருக்கலாம். அதாவது ஒரு திருமணத்தை திட்டமிடும் போது நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய தகுதி என்ன, அந்த தகுதிக்கு ஏற்றபடி நம்ம திருமண காரியங்களை பண்ணும்போது கூட அந்த திருமண ஒப்பந்தங்களுக்கான காரியம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட தகுதிக்கு ஏற்றபடி நம்ம பார்த்து ஆண்டவர் கைட் பண்ணுவார். ஆண்டவர் அப்படி தான் நடத்துவார். இவங்க சரியாக ஜெபம் பண்ணால் கரெக்டாக தகுதிக்கு ஏற்றபடி. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காததுனால கூட இந்த கண்ணியில் விழுறதுக்கான மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் காரணம் பெருமை தான். ஒன்று, நாங்கள் இந்த குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செலவு பண்ண ஸ்டாண்டர்டை எவ்வளோ கடன் வாங்கியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் ரகசியமாக ஒளிஞ்சிருக்கிற ஒரு பாவம் வந்து பெருமை. பிசாசு பெருமை நமக்கே சில நேரம் தெரியாது. அவங்க நினைப்பாங்க ஒரே மகன் என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படி எல்லாருக்கும் மத்தியில் மதிப்பாக செய்யணும், இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நீங்கள் உட்காந்து அவங்க யோசித்து பார்த்தா என்னன்னா உள்ள பெருமைன்ற பாவத்தை பிசாசு விதைச்சி இவங்களை அந்த கண்ணியில் விழ வச்சுட்டான். அப்போ அந்த திருமணத்தில் குடும்ப ஒப்பந்தத்தில் ஒரு பெருமை, அந்த குடும்பத்தை நாங்கள் இந்த கல்யாண மண்டபத்தை நடத்துகிறோம்பாங்க. எப்படி பத்திரிக்கை அடிக்கிறோம் நம்ம, ஐயோ பத்திரிக்கை அடிக்கிறத நிறைய வேஸ்ட்டு செலவு. ஒரு சமயம் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க கல்யாண கார்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள் சுருள் வச்சு வாசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் அதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை. அது ஒரு டப்பாவில் போட்டு இது என்னன்னு கேட்டேன், இதான் திருமண அழைப்புதல் அப்படின்னாங்க. அது திறந்து அது பார்த்தாக்கி அது விரித்து பார்த்தா ராஜாக்கள் இந்த வாசிக்கிற அது மாதிரி இருக்கா, கொஞ்சம் எல்லாம் தொங்குது, ரொம்ப அழகாக இருக்குது, மணநாள் எல்லாம் போட்டிருக்கு. பார்த்து ஆச்சரியம் பார்த்தேன். இது ஒன்றுக்கு எவ்வளோ தெரியுமில்ல, 1000 ரூபா ஆச்சு. அதை பெருமையாக பேசுகிறாங்க. ஒன்றுக்கு 1000ன்னா ஒரு 1000 பேர் கொடுக்கணும், எவ்வளோ ஆயிருக்கும். சரி, அவ்வளோ அழகாக 1000 ரூபா கொடுத்து இதை அடிச்சுட்டு வந்தாங்களேன்னு சொல்லி நான் என்ன எங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைக்க போகிறேன். அதை என்னைக்கு கல்யாணம் எங்கே கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு குப்பை தொட்டில் தான் போடுவோம். அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அதனால் எவ்வளோ ஆடம்பரமாக கார்டு அடித்தாலும், எவ்வளோ அழகாக அடித்து உங்கள் பெருமையை காமிச்சாலும் செய்தி என்ன இடம் என்னன்னு பார்த்து குப்பை தொட்டிக்கு போகுது. ஆனால் அதுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறது. இப்போ வசதி இருக்குது, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அந்த ஸ்டாண்டர்ட் பீப்புளோட பழகுறீங்க. அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இப்படி இருக்காங்கன்னு காண்பீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த அவங்க தகுதிக்கு ஏற்றபடி நீங்கள் கார்டு அடித்து கொடுக்கலாம். அதுக்காக நல்ல வசதியில் இருக்கிறவங்க வெறும் சாதாரண பேப்பரில் அடிங்கன்னு நம்ம சொல்லலை. அவங்கவுங்களுக்கு தகுதி நம்மளால முடியுமா முடியாதா கடன் வாங்கி செய்யணும் அவசியம் இல்லை. சிலர் இப்படி கடன் வாங்கி கல்யாண கார்டுக்கு செலவு அந்த ஒரு நாள் பெருமைக்காக அன்னைக்கு பேசுவாங்க. அதுக்கப்புறம் யார் பேசுவார் பற்றி அது மறந்துடுவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கல்யாண வீட்டில் இந்த கல்யாண கார்டு, அப்புறம் டெக்கரேஷனு, கேமரா பார்த்தீங்கன்னா 4-5 கேமரா. ஒன்றில் எடுத்த போதாதாக்கும், எதுக்கு 4-5? 2 வீட்டாரும் பேசி ஒரே கேமரா வச்சு பொதுவாக எடுக்கலாம். இவங்க 2 கேமரா, அவங்க 2 கேமரா. சில இடத்துல நான் பிரசங்கம் பண்ண நின்று பெண் வீட்டுக்காரங்க நிறைய செய்கிறாங்களா இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த ஒரு போட்டி வேற இருக்கு. கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ண என்ன கொண்டு விடுவாங்க, ஜனங்களே தெரிய மாட்டாங்க. முன்னால் கேமராமேன் ஒரு 5-6 பேர் நின்று மறைச்சிருவாங்க. அப்போ அது மாதிரி செய்கிறாங்க. அந்த கல்யாண ஆல்பம் அது பெருமையாக எத்தனை நாள் காமிக்க முடியும், எத்தனை பேர் உட்காந்து பார்ப்பாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிற கல்யாண வீட்டில் நீங்கள் வேணால் உங்கள் வீட்டார் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, அவ்வளோதான். அது 1 நாள் 2 நாள் ஞாபகத்துக்கு எடுத்து வைக்கலாம். எல்லாமே நம்முடைய செலவு, அந்த ஆடம்பர செலவு இல்லாமல் ஒரு ஞானமாக நம்ம இவ்வளோதான் பட்ஜெட். ஒரு கடன் வாங்குறது பாவம் இல்லைன்னு நம்ம பார்த்தோன்னே, அப்போ கடன் வாங்குறதுக்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்? ஒருவேளை நம்ம இப்போ திட்டம் போடுறோம், ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை பிள்ளைகளுக்கான ஒரு உயர்கல்விக்கு திட்டமிடுறோம் அப்படின்னும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கிறது, எப்படி நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று எவ்வளோ வாங்கணும், எப்படி அதை திட்டமிடுறதுன்னு? முதல்ல எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அவர் தான் எஜமான், அவர் தான் நம்முடைய தகப்பன். அவர்கிட்ட போய் நம்ம கொண்டு போய் இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதில் எனக்கு உங்களுடைய ஆலோசனை தேவைன்னா அவங்க சின்சியராக ஜெபிச்சா ஆவியானவர் அழகாக கைட் பண்ணுவார். நீங்கள் மற்ற 25 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாளந்து உள்ளவன் புதைச்சி வச்சான். அப்போ மற்றவங்கெல்லாம் 2 மடங்காக மாற்றினாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எஜமான் சொல்கிறாரு, நீ இதை காசுக்காரர் கையில் கொடுத்து வச்சிருந்தா வட்டியாவது கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, மற்ற 25 அதிகாரம் 27 வசனத்தில்
அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே. எஜமான் சொல்ற. அப்போ எஜமான் ஆண்டவர் தான். அவரே சொல்லாரு பேங்குக்கு. அப்போ அந்த காலத்தில் காசுகள் வட்டி, அந்த பேங்க் அதை தான் யூஸ் பண்ண சொல்றாரு. அப்போ பேங்க் வந்து கவர்மெண்ட் நியமிச்சிருக்கு. நார்மல் வட்டி கொடுக்குறாங்க. நமக்கு வீடு லோன் கொடுக்குறாங்க, படிப்புக்கு லோன் கொடுக்குறாங்க. தகுதியை பார்த்து அவங்க வந்து நீங்க கேட்குற எல்லாம் தர மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுதான்னு பார்த்து தான் இவ்வளவுதான் லோன் தர முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட் அதை கரெக்டாக செய்யுது ஞானமா. நீங்க அதை கரெக்டாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு கடன் பிரச்சனையில் சிக்க மாட்டோம். கரெக்டாக நம்ம லோன் அடைச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். அப்போது இதில் வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னால் ஆண்டோடைய சமூகத்தில் போகணும். அதுக்காக தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணி ஆண்டவரே நான் அதை வாங்கலாமா, அவசியமா பிள்ளைகளை படிக்க வைக்கிற அவசியம், ஒரு வீடு கட்ட வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு ஒரு சொந்த வீடு தேவை. அது ஒரு வாகனம் வாங்க போனா இந்த வாகனம் நமக்கு தேவையா? எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அவன் வாங்கியிருக்கா, நம்ம வீட்டுல ஒரு கார். அதுதான் ஒரு பிரஷர் நினைக்கிறேன். அவங்க வீட்டுல வாங்கியாச்சு, நம்ம வீட்டுல கார் இல்லையே அப்படின்னு. அப்ப நம்ம வீட்டு முன்னால கார் நிக்கணும். அவன் பைக்ல போறான், நானும் பைக்கில் போகணும். அதுக்கு அவங்க வாங்கி விட்டுடலாம். அப்புறம் அங்கே டீசல் செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும். செல்போன் மாத்துறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கு. அவன் இந்த செல்போன் வச்சிருக்கான், நான் இது வச்சிருக்கணும். அப்போ நம்ம இது அவசியமா இந்த பொருள், அதுக்கு நம்ம இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது அவசியமானு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ லோன் வாங்கலாம், நம்முடைய வருமானம் என்ன, அதில் அந்த மாதந்தோறும் அந்த பணத்தை கட்ட முடியுமா, அதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் அழகாக கைட் பண்ணுவார். இதை செய்ய, இதை செய்யாத அந்த ஆலோசனை பெற்று அதற்குள்ளே இருந்தால் அவங்க வந்து கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் ஈஸியாக அதில் மீண்டு வர முடியும். நல்லா சொன்னீங்க. அதாவது முதல்ல நம்ம பேசணும், கடன் வந்து வாங்குறது பாவம் இல்லை, கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நம்ம போகணும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கடன் வந்து எப்படி வாங்கணும், வேண்டாத காரியங்களில் கண்ணி, அது ஒரு கண்ணி, ஒரு பெருமை அப்படின்னு வேற சொன்னீங்க. அதாவது இந்த பெருமைன்றது உள்ளே இருக்கிறது நமக்கே தெரியலை, அது நமக்குள்ளே இருந்தது ஒரு ஆசையாக வருது. ஒருவேளை நம்மளை சமுதாயத்தில் மதிக்கணும், 4 பேர் நம்மளை குறித்து நல்லபடியாக சொல்லணும், நம்ம குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசணும், நம்ம செய்ததை குறித்து பேசணும். இப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்மள அறியாமலே நம்ம இன்னும் கடன் வாங்குறதுக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு கடன் அது ரொம்ப நல்லா என்லைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம தகுதியை அவங்களே பார்த்து கொடுக்குறாங்க. சும்மா எல்லாருக்கும் கேட்குற பணம் தர மாட்டாங்க. ஆமாம், இவங்களை திருப்பி செலுத்த முடியுமான்னு பார்த்து அந்த அளவு தான் தருவாங்க, அந்த அளவு தருவாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல அளவுகோல். வட்டி நியாயமான ஒரு காரியம். இன்னொன்று சொன்னீங்க, ஆவியானவரோட சமூகத்தில் வந்து நம்ம உட்கார்ந்து ஜெபித்து ஆலோசனை பெறும்போது ஆண்டவர் நிச்சயமா தருவார். நான் நினைக்கிறேன் இந்த ஆலோசனை கிடைக்காதனால தான் அந்த கண்ணியில நிறைய நேரம் அந்த கடன்ற பிரச்சனைக்குள்ள, நெருக்கடிக்குள்ள நம்ம சிக்கி கொள்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தொடர்ந்து இந்த கடனை பத்தி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, வருகின்ற வாரங்களில் நம்ம பேச போறோம், ஒவ்வொரு நாளும் பேச போறோம். நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேசணும், இதுல நிறைய காரியம் இருக்குது. இன்னும் தெளிவா பேசினாதான் நிறைய பேருடைய அந்த ஒரு தெளிவு உண்டாகும் வசனத்தின்படி. ஆனால் இந்த நாள் இதை கேட்ட உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதாவது கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வட்டிக்கே கொடுத்து 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 உங்களுடைய நன்மையை நீங்கள் புசிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணோம், எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எந்த நம்ம தவறு செய்கிறோம், இதை கத்துக்கிட்டு கேட்டு செய்கிறோமா, அல்லது ஆடம்பரத்துக்காக செய்துட்டோமா, ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோமா? நமக்கே தெரியாது. நம்ம நினைப்போம் ஒரு கடமை தானே, பொறுப்பு தானே, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைப்போம். ஆனால் உங்களை அறியாமலேயே ஒரு பெருமைக்கு உள்ள இடம் கொடுத்தனால தான் கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடும். ஆண்டு விட்டவங்களை தாழ்த்துங்க, என்னை மன்னி ஆண்டவரே, நான் ஒரு பெருமைக்கு, வீண் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் இது மாதிரி வீண் செலவுக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தா கட்டாயம் இந்த கட்டிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். இந்த கடன் பிரச்சனை இல்லாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு அதுக்காக முதல் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? இன்னையிலேருந்தே ஒரு மாற்றம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உண்டாகும், பண காரியத்தில் உண்டாவதை பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து ஆண்டவரே எங்களுக்கு தெளிவு உண்டாக்கி கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை என்கிற கண்ணியில் அகப்பட்டு
ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே, பெருமைக்கு இடம் கொடுத்து விட்டேனே, வீண் செலவுக்கு இடம் கொடுத்து விட்டேனே. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னியும், இந்த தவறை மன்னியும், இந்த பெருமையை எங்களுக்கு மன்னித்து இந்த கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து அந்த கடன் பிரச்சனை என்கிற பயம், அந்த கலக்கம், அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, தங்களுடைய தவறை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்று முதல் உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா என்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை கொடுக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த கடன் பிரச்சனை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பேசணும். கடன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நிறைய பேருக்கு அதுக்கு விடை கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெருமை, அதை குறித்து நம்ம பார்த்தோம். அதனால தான் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே இல்லை கண்ணிக்குள்ளே சிக்கிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த கடனை குறித்து நிறைய காரியங்களை பேச போகிறோம். எஸ்பெஷலி இந்த மாதிரி கடன் நெருக்கடியில் இருந்து வெளிவந்த அநேகருடைய சாட்சிகளை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகளை குறித்து வருகிற நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம்.